இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள். சகோதரி லின்சி சொல்றாங்க, முக்காணியிலிருந்து, எனது கணவர் காலில் உள்ள புண்கள் பூரண சுகம் பெறச் செய்து என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. வயிறு வலிக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். கடந்த மாதம் இறுதியில் அவனுக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. அப்போது அவன் கை கால் வயிறு எல்லாம் வலிக்கிறது என்று கூறினான். அவனுக்கு ஏற்கனவே 8 மாதம் இருக்கும் போது கல்லடைப்பு பிரச்சனையாக அறுவை சிகிச்சை செய்துள்ளேன். அதனால் அவன் வயிறு வலி என்று சொன்னதும் எனக்கு ரொம்ப பயமாகிவிட்டது. ஏற்கனவே மருத்துவர் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தார்கள். நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். பிரதருக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, நான் ஸ்கேன் எடுக்க போகிறேன், ரிப்போர்ட்டில் பயப்படும்படி எல்லாம் ஒன்றும் இருக்கக்கூடாது, எல்லாம் நார்மல் என்று வரணும் என்று கண்ணீரோடு ஜெபித்தேன். பிரதரும் ஜெபித்தார்கள். ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்து அதில் 13 முறை அருள் நிறை மரியே ஜெபம் சொல்லி அந்த தண்ணீரை அவனுக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவனும் குடித்தான். நானும் அதன்படியே செய்தேன். என்னை சாட்சியுள்ள மகளாக நிறுத்துங்கப்பா என்று ஜெபம் செய்துவிட்டு சென்றேன். அதே போல அவனுக்கு பிளட் டெஸ்ட், ஸ்கேன் டெஸ்ட் எல்லாம் நார்மல் என்று வந்துவிட்டது. 2 கிட்னியிலேயும் இப்போது எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மல் என்று சொன்னார்கள். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து என் வாழ்வில் நடத்திய என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி அன்பு சொல்றாங்க, தூத்துக்குடி குருவித்துறையிலிருந்து, எனது அக்காவின் மகளுக்கு ஒரே வாந்தியும் வயிற்று வலியுமாக இருந்தது. மருத்துவரிடம் காட்டினதில் வயிற்றில் கட்டி இருக்கிறது, உடனே ஆபரேஷன் பண்ணணும் என்று கூறிவிட்டார்கள். ஸ்கேனில் பார்த்தபோது சினைப்பை, கருப்பை, நீர்ப்பை எல்லாம் சேர்ந்து கட்டி இணைந்திருக்கிறது என்றும் 2 லட்சம் கட்டினாலும் கட்டி எடுக்க முடியாது என்றும் கூறிவிட்டார்கள். பிறகு ஜிஹெச்சுக்கு அனுப்பிவிட்டார்கள். அங்கு அறுவை சிகிச்சை பண்ண முடியவில்லை. 9 மருத்துவர் இருந்தும் எடுக்க முடியவில்லை. 9 டெஸ்ட் எடுத்திருக்கு. பிறகு கட்டியில் உள்ள நீரை மட்டும் எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பினார்கள். கட்டி எடுக்க முடியவில்லை. சந்தேகத்தின் பேரில் கேன்சராக இருக்குமோ என்று பார்த்தார்கள். பிறகு 2 தடவை பிரதரிடம் ஜெபித்தோம். கேன்சர் கட்டியும் இல்லை, டிபி கட்டியும் இல்லை, சாதாரண கட்டி என்று ரிப்போர்ட் வந்துவிட்டது. இப்போது வீட்டிற்கு வந்துவிட்டால் மாத்திரை மூலம் குணமாகிவிட்டது. எந்த வலியும் இல்லை, வாந்தியும் இல்லை, மருந்தும் நானே, மருத்துவரும் நானே என்ற இறைவார்த்தை கிணங்க தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி விஜய் சொல்றாங்க, எனது மருமகள் ரஞ்சிலா 6 வருடமாகியும் குழந்தை பேரின்றி இருந்தால் நான் என் மருமகளுக்காக ஒவ்வொரு வாரமும் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபிப்பேன். என்னுடைய கண்ணீர் கேட்கப்பட்டு எனது மருமகள் கருவுற்றால் பிறகு பரிசோதனையில் கொடி சுத்தி இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். நான் ஏசப்பாவிடம் சாட்சியுள்ள மகளாக இருப்பேன் என்று, அதே போல பிரசவத்தில் மருத்துவர் கொடி சுத்தவில்லை என்று கூறிவிட்டார்கள். இப்போது எனது மருமகள் அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாள். மக்கட்செல்வம் ஆண்டவர் தரும் பரிசு என்ற இறைவார்த்தை கிணங்க தொட்டு எங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி எல்ஸ்டீன் சொல்றாங்க, எனக்கு நீண்ட நாட்களாக முதுகு வலியுடன் இருந்தேன், மிகவும் வேதனையுடன் இருந்தேன். போன வாரம் இரக்கத்தின் இல்லத்தில் நடந்த 3 நாட்கள் ஜெபத்திலும் கலந்து கொண்டேன். கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். என்னுடைய கண்ணீருக்கு பதில் தந்து பூரண சுகத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி வசந்தி சொல்றாங்க, என் மகனுக்கு காதில் அடிபட்டு காது சபில் ஓட்டை உள்ளது என்று மருத்துவர் கூறிவிட்டார். அவர் அந்த ஓட்டை அடைய 3 மாதங்கள் ஆகும், இல்லையெனில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் கூறினார். நான் புதன்கிழமை நடந்த ஜெபத்தில் வந்து கலந்து கொண்டு ஜெபித்தேன். என் மகனுக்காக ஏசப்பாவிடம் ஒப்பு கொடுத்தேன். 14 நாட்களில் நல்ல பூரண சுகத்தை தந்த என் மருத்துவராய் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி.
சகோதரி பீட்டர் சொல்றாங்க, எனது மகன் புரோஃபன் கப்பலில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். திடீரென்று காது வலி என்று கூறினான். அவனுக்கு 1 மாதமாகவே வலியுடன் இருந்திருக்கிறான். என்னிடம் சொல்லவில்லை. நான் பயத்துடன் இருந்தேன். பிறகு இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து அவனுக்காக ஜெபித்தேன். அவனையும் கப்பலில் மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றிருக்கிறார்கள். சோதித்து பார்த்ததில் பயப்படும்படி ஒன்றுமில்லை. சளியினால் தான் இப்படி வந்திருக்கிறது என்று கூறிவிட்டார்கள். இல்லாத இடத்தில் இருக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி ரதினா சொல்றாங்க, வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து, எனது பெரியம்மா சரோஜா கேன்சர் நோயுடன் 4 மாதம் இருந்தார். நான் அவருக்காக இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஜெபித்தேன். பிரதரிடமும் ஜெபிக்க சொன்னேன். இப்போது எந்த விதமான பிரச்சனையும் இன்றி மருத்துவர்க்கெல்லாம் மேலான மருத்துவர் தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி. சகோதரி பிரதிமா சொல்றாங்க, அமளி நகர்ல இருந்து, போன வாரம் இரக்கத்தின் இல்லத்திற்கு ஜெபத்திற்கு வந்தபோது எனது மகன் வின்சென்ட் ஜீகன் பால், அவனுக்கு ஆன்லைனில் டெஸ்ட் நடந்து கொண்டிருந்தது. நான் அவனுக்காக பிரதரிடம் ஜெபிக்க சொன்னேன். நானும் ஜெபித்தேன். என்னுடைய ஜெபம் அவர் முன் தூவம் போல் வந்து நின்று என்னுடைய விண்ணப்பத்தை சாட்சியாக மாற்றி தேர்வில் வெற்றி பெற்று வேலையும் கிடைத்து விட்டது. இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி லீமா சொல்றாங்க, காயல்பட்டணத்திலிருந்து, எனது மருமகள் பிரசியா சுகப்பிரசவத்தில் நல்ல ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி லீமா 2வது சாட்சி சொல்றாங்க, எனக்கு சுகர் பிரஷர் அதிகமாகிவிட்டது. நான் நற்கருணை ஆண்டவரிடம் மன்றாடினேன். என்னுடைய மன்றாட்டுக்கு பதில் தந்து பூரண சுகத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி ராஜேஸ்வரி சொல்றாங்க, எனது பேரன் ஜோஸ்வா பள்ளிக்கூடத்தில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது 4 சிறுவர்கள் மேலே விழுந்து அமுக்கி மூச்சு திணறல் ஆகிவிட்டது. பிறகு மருத்துவமனையில் காட்டியும் கேட்கவில்லை. பிரதரிடம் தண்ணீர் கொடுத்து பின்பு கொஞ்சம் பரவாயில்லை. பிறகு மருத்துவமனையில் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் பயப்படும்படி ஒன்றுமில்லை என்று கூறினார்கள். இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறான். பச்சிலியோ கழும்போ குணமளிக்கவில்லை. ஏசப்பா அவருடைய வார்த்தையை அனுப்பி சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி. சகோதரி ஸ்மைலா சொல்றாங்க, ஆலந்தலையிலிருந்து, எனக்கு தலையில் அடிபட்டிருந்தது. வலியுடன் இருந்தேன். போன வாரம் பிரதரிடம் ஜெபித்து விட்டு சென்றேன். நானும் ஜெபித்தேன். என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தந்து எனக்கு பூரண சுகத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி ஜெசிந்தா திருச்செந்தூர்ல இருந்து சொல்றாங்க, எனது மகளுக்கு ஒரே திருமண தடையாக இருந்தது. ஒவ்வொரு வாரமும் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து விண்ணப்பம் செய்வேன். என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு அக்டோபர் மாதம் வரன் அமைந்து திருமணமும் முடிந்து விட்டது. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி டயானா சொல்றாங்க, போன வாரம் இரக்கத்தின் இல்லத்திற்கு ஜெபத்திற்கு வந்தபோது இடுப்பு வலியுடன் வந்தேன். ஏசப்பாவிடம் உருக்கமாக மன்றாடினேன். இந்த வாரம் பூரண சுகத்துடன் இருக்கிறேன். மருத்துவர் நோய் அற்றவருக்கு அன்று நோயுற்றவருக்கு தேவை என்ற இறை வார்த்தைக்கிணங்க தொட்டு சுகம் தந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி சாந்தி சொல்றாங்க, எனது பேரன் பாப்பியோ திடீரென்று வாந்தி எடுத்து விட்டான். மருத்துவமனையில் காட்டினோம். ஸ்கேன் எடுக்க சொன்னார்கள். எடுத்து பார்த்ததில் கிட்னியில் பிரச்சனை இருக்கிறது என்று கூறினார்கள். பிறகு பிரதரிடம் ஜெபித்துவிட்டு தண்ணீர் எல்லாம் குடித்துவிட்டு மறுபடியும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் ஒன்றுமில்லை என்று ரிப்போர்ட் வந்துவிட்டது. இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி ராதிகா சொல்றாங்க, எனது மகன் ராபின் வயிற்றுப்போக்குடன் இருந்தாள். எனது மகள் ரொஃபினா காய்ச்சலுடன் இருந்தாள். இருவருக்கும் பூரண சுகத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.